இது அந்த கும்பல் ஒரு பொய் குற்றச்சாட்டு அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து அந்த அம்மா பேசுது. திமுக காரங்க தான் அடிச்சாங்க அப்படின்னு. இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இதை யாருக்குமே இது வெளியில அவங்க போஸ்டா போட்டாங்கன்னா கூட நம்ம கேட்கலாம். பட் அவங்க எப்படி பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் காலையிலே தலைமை செயலத்துக்கு முன்னாடி திருநங்கைகள் அவங்களோட கோரிக்கைகளை வைக்க வேண்டி சிஎம் பார்க்க டைம் கேட்கும் போது அவங்க 1 மாசமா அவங்க டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனம் அவங்க போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. அந்த போராட்டத்துல இறங்கினவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா அதை பத்தி பேசவே மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தான் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற ஆட்கள் எல்லாருமே திருநங்கைகளா இருக்கட்டும், தலித் மக்களா இருக்கட்டும், முஸ்லீம்களா இருக்கட்டும், நான் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இப்போ அவங்க சைடு போயிட்டு பேசவே மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லாருமே இவ்வளவு நாள் இந்த மக்களை வச்சு ஒரு வியாபாரம் மாதிரி பார்த்திருக்காங்க. இந்த மக்களை இவங்களை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வேர்டு கூட தப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கான முழு பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். பட் இந்த மாதிரிதான் எனக்கு சொல்ல தோணுது. கணேசன் பேசிட்டீங்களா? கணேசன் மூர்த்தி. வாங்க கணேசன் பேசுங்க. மூர்த்தி என்ன பேசுறீங்களா? அதாவது சட்டமன்றத்துல உரை பேசும்போது பொய், திருட்டு இப்படிங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது. பொய்க்கு பதிலா உண்மை அல்லாத செய்தியை சொல்றாங்க அப்படிங்கறதுதான் மரபுன்னு சொல்லுவாங்க. பொய், திருட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதான். ஆனா இவனுங்க ஓப்பனாவே பொய், அறிக்கையிலேயே பொய் சொல்றானுங்க. ஆளுநர் நிதியிலையும் பொய் சொல்றானுங்க. அறநிலையத்துறையில பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க. RSS பெருசா பிளான் பண்ணிட்டானுங்க. அதுக்கான இண்டிகேஷன் தான் இன்னைக்கு கொடுத்தது. அதாவது அமைப்பு ரீதியான என்ன சேஞ்சஸ் பாப்போம். முன்னாடி இருந்தே யோசிச்சதுதான், இவனுங்க ஃபர்ஸ்ட் அறநிலையத்துறையில தான் கை வைப்பானுங்க. அங்க கொண்டு போற ஒரு ஐயரை உட்கார வைக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா என்ன பண்ண போறானுங்கன்னு இவனுங்க. ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் சண்டை பண்ணோம் நம்ம. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறா, நாங்க ஃபர்ஸ்ட் கடைசியில நாங்க தேசிய கீதம் கண்டிப்பா வாசிக்கிறோம். ஆரம்பத்துல எல்லாம் நீ தலைகீழா நின்னாந்து முடியாது, ஓட விட்டோம் ஆக்சுவலா. அப்ப இவன் ஜஸ்ட் லைக் தட், ஓகே அதுல என்ன இருக்கு, சும்மா பண்ணிக்கோமே அப்படின்னு சொல்லி பண்றான். அப்போ நம்ம அப்ப அன்னைக்கு சண்டை செஞ்சது அர்த்தமே இல்லாத போன மாதிரி இருக்குல்ல. அப்போ இப்ப முழுசா அறிக்கை வரட்டும். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, இப்பயுமே நான் பார்த்ததுல எங்கேயுமே தமிழ்நாடுன்னு இல்ல, தமிழகம் தான் இருக்கு. வெற்றி தமிழகம்ங்கிற ஒரு பேர் தான் இருக்கு. இவனுங்க தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை பிளான் பண்ணி பாய்காட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஆக்சுவலா நம்மளுக்கு அறிக்கை வரும் இல்லைங்களா, ஆளுநர் அறிக்கை வரும் இல்லைங்களா ரிட்டர்ன்ல, அதுல கண்டிப்பா செக் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பூத்துவானுங்க. யாராவது பேசுறீங்களா? எதுவுமே எனக்கு இல்ல 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 கேட்கல. தோழர், பேசல காணோம். அனிஃபா, மனோஜ், பிஸ்ரா. இல்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்து தனித்துவமா பாடினா என்ன இவங்களுக்கு கேடும்? அது கூடவே தேசிய கீதம் பாடணுமா? மரபு என்னவோ அதை பின்பற்றணும்னா என்ன? இவனுங்க பாஜகவுக்கு அடிமை ஆயிட்டானுங்க, அதை சொல்லாம சொல்றானுங்க.
ஏன் தமிழ் தனியா வைங்க, இறுதியா தேசிய கீதம் பாடுங்க, யாரு வேணாம்னா. அதுக்காக நாங்க தேசிய கீதத்தை அவமதிக்கிறோன்றது இல்லையே. தேசிய கீதத்துக்கும் வாய்ப்பு தரோம். இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு ராஜ்மோகன். தேசிய கீதம் ஏன் தொடக்கத்துல பாட்டீங்கன்னு சொன்னதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன முட்டுங்க ஐயா? இன்னும் இந்தியா தான் எங்களோட தேசம்னா நாங்க தேசிய கீதத்துக்கு முதன்மை தருவோம்னு சொல்லி ஏதாச்சும் சொன்னாரா இல்ல வேற ஏதாச்சும் சொன்னாரா? எனக்கு இவனுங்கெல்லாம் கூட இவனுங்க கொடுக்குற முட்டு கூட எங்களுக்கு எல்லாம் வந்து பெருசா தோணாது. இந்த சோபா வளவன், இந்த சிவப்பு துண்டுக்காரனுங்க, இவனுங்க கொடுப்பானுங்க பாரு இப்போ முட்டு. அதை நினைக்கும் போது தான் பயமா இருக்கு. அவர்லாம் ஸ்டெப்பு மேல ஸ்டெப்பா போடுவாருங்க. சோஃபாவில கேட்டாலே பயங்கரமா ஸ்டெப்பு போடுவாரு. இன்னொன்னு, இந்த என்னைக்கு யாரை எதிர்த்து யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை ஆரம்பிச்சோமோ, இன்னைக்கு அவங்க கையிலேயே வந்து போயிருக்கு. ஸோ அதுவே நமக்கு ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃபீட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுல வந்து எப்போ மீண்டு வரும், என்னெல்லாம் மாற்றம் வருங்கிறது வந்து போக போக தான் தெரியும். பார்ப்போம். அது நல்லபடியா போகும்னு நம்புறோம், அவ்வளோதான். எதுவும் பெருசா வராம இருக்கும்னு நம்புறோம். எனக்கு எப்படி தோணுது, நாங்க ப்ராக்சியா வந்து பெரியார் அம்பேத்கர் எல்லாம் வச்சுட்டு பிராமணத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்கிற மாதிரி தோணுது. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்ல எல்லாருக்குமே அப்படி தெரியுதான்னு தெரியல. அது எல்லாத்துக்குமே அப்படிதான் தோணுது, எங்களுக்கு மட்டும் இல்லை. ப்ராக்சிலாம் இல்லை, அது நீங்க இப்போ யோசனை எல்லாம் வேண்டாம், அது அப்படிதான் நடக்குது. இவனுங்க இந்த மாதிரி இந்த ஸ்பீச்ல கூட இந்த மாதிரி அறநிலையத்துறையில கூட இந்த பார்ப்பனியத்தெல்லாம் தாண்டி இந்த தமிழ் வாழ்த்து அதெல்லாம் வேணும்னே சில டைம் வந்து வேணும்னே பண்றாங்களா கூட தோணுது. பாதி பேர் டைவர்ட் ஆகி அதை பத்தி பேசுவோம்ல. முக்கியமா இந்த அறநிலை நம்ம எப்பவுமே வந்து இவனுங்க இந்த பார்ப்பனியத்தை ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அடிக்கிறது தான் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னு வச்சுங்களேன், இவனுங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து அதை பத்தி பேசணும்னா அது கரெக்ட் தான், ஃபுல்லா நம்மளோட ரைட்ஸ் தான். ஆனா இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் மக்கள் கிட்ட. நீங்க பார்ப்பனியத்தை பத்தி அதிகமா பேசி தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமா இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்து எதை பாடினான்ற மாதிரி போயிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு புரியாது அது. அதை விட இவனுக்கு இந்த மாதிரி மூலமா அர்த்தத்தை சொன்னாதான், கோயில் போறல, அந்த கோயில் வச்சு இவனுக்கு எந்த மாதிரி பாலிடிக்ஸ் முன்னெடுக்கிறானுங்க அப்படி வச்சு இப்ப பேசினாதான் அவங்களுக்கு புரியும். பேசுங்க யாரோ ஆல்மைட்டி ப்ரோ பேசுங்க. இல்ல கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சா? பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, அது இல்ல கூட்டத்தொடர் முடியல, இன்னைக்குள்ள அந்த ஆளுநர் உரை முடிஞ்சு. இல்ல ஹவுஸ் இன்னைக்கு அர்ஜென்ட் இன்னைக்கு அவ்வளவுதான். ஆமா. பல்லவி இன்னைக்கு அவங்க குழந்தையோட தான் வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே எனக்கு ஒண்ணுதாங்க புரியல. அந்த புருஷங்காரன் என்னதாங்க பண்றான்? ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கடான்னு கூட அந்த ஆளுகிட்ட கொடுக்க முடியாதாங்க? நாங்க புருஷன் ப்ரோ இது எப்ப பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு டைம்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது இவர் பார்த்துட்டு சிரிப்பாரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த ரீல்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்காக தான் அது எப்பதான் நிப்பானுங்க. எங்க வீட்லயும் குழந்தை பிறந்ததுங்க, எனக்கும் பிறந்ததுங்க. ஒரு மாசம் என் ஒய்ஃப் வந்து கையிலேயே தூக்கிலாம் சுத்த மாட்டாங்க. என் மாமியார் எங்க அம்மா தான் ஏதாவது வச்சிருப்பாங்க, பசியா மட்டும் தான் கொடுப்பாங்க. மத்த நேரம் எங்க இருக்கிறவங்க ஏதாவது விளையாடின்னு இருப்பாங்க. பேந்தர் குழந்தை வந்து ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு ரொம்ப நேரம் கையிலேயே தூக்கி வச்சு பழக்க மாட்டாங்க, கை சூடு பழகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது பெட்ல எல்லாம் போட்டா தூங்காது, தொட்டில்ல போட்டா தூங்காதுன்னு சொல்லிட்டு லைக் கையில ரொம்ப நேரம் தூக்கி வைக்க மாட்டாங்க. அது ஈவன் மதரா இருந்தாலுமே சரிதான். பட் இவங்க கண்டினியூஸா இத பண்றாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இல்ல ஆமா, அத பண்ண மாட்டாங்க. இல்ல ட்ரூ அது. இல்ல எனக்கு புரியுது, அதை பார்த்தா ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. என்ன பண்றது, யாரு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, அதை பத்தி இப்ப ஏதாவது பேசினேன் விக்டிம் கார்டு
அவங்களுக்கு இல்ல நேரத்தை என்னையுமே நான் வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நெறைய பேரு டேக் பண்ணியே கேட்டானுங்க. அவங்க தூக்கிட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அது அது பிரச்சனை இல்ல. நீங்க லைக் இல்ல ராங் கிள்ளி தோல எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க. இந்த பைத்தியக்காரனுக்கு புரியல. குழந்தைய கையில வச்சு சும்மா டிராவல் பண்ணிட்டே இருந்தா அது உடம்பு வலிக்குண்டா. பாவம் குழந்தைக்கு ரொம்ப நேரம் நம்ம போட்டு கசக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஃப்ரீயா இந்த போடணும். உடம்பு வலி மட்டும் இல்ல பேந்தர், அவங்களுக்கு ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியா பரவிடும். ரொம்ப ஈஸியா வந்து ஆர்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸ்லாம் குழந்தைக்கு தான் கரெக்டா பரவும். அந்த இது கூட உங்களுக்கு இல்லை போல. இல்ல லீவ் எடுத்து வீட்டுல இருக்க வேண்டியதானே ஒரு 6 மாசம். அது அவங்களையும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இவங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தையும் இது பண்ணிட்டு இவங்களும். ஐயா டெய்லியுமே வெயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இந்த டெம்பரேச்சரில் எப்படி தான் குழந்தைய எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரில. இது சொன்னால் வந்து அதுக்கு வேற ஏதாச்சும் கோவப்பட்டுவானுங்க. அந்த கை குழந்தையா இருக்கு, அந்த டெம்பரேச்சர் எப்படி அதால உள்வாங்க முடியும்? இல்ல ஒன்று நமக்கு அந்த ஆச்சுன்னா கன்சர்ன்லாம் வேணாம் ப்ரோ. இத வந்து அவங்க டாக் ஆஃப் த டவுனா மாத்தணும்னு தான் இந்த மாதிரி கிரியேட் பண்றாங்க. லெட்ஸ் லைக் இக்னோர் அண்ட் we can move on to the next topic. அமர்நாத் ப்ரோ பேசுங்க, நல்ல முடிவு அது. அமர்நாத் ப்ரோ பேசுங்க. இல்ல இல்ல இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ட்வீட் வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அதை ரீட்வீட் பண்ணிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கரணை ராம்சார் விஷயம் அது தெரியுமா யாருக்காது? யாரும் புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல பள்ளிக்கரணையில வந்து இந்த பிரிகேட் ஹைட்ஸ்ன்ட்டு அவங்க வந்து ஒரு 2500 crore வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் தந்துச்சு. அதாவது இந்த மாய்ஸ் லேண்ட்ல வந்து ஒரு 2 சர்வே நம்பர் வருது அப்படின்ட்டு. இது வந்து சோழிங்கநல்லூருக்கும் மேடவாக்கத்துக்கும் நடுவில் இருக்குது, இந்த பிக்கெஸ்ட் ஐடிஎஃப்க்கு பின்னாடி. சரிங்களா? இது வந்து இப்போ வந்து இந்த சிஎம் வந்து அந்த சியா கமிட்டின்னு சொல்லுவாங்க, SEIAன்ட்டு சியா கமிட்டி. அவங்க வந்து இப்போ சிஎம் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுமந்த் ராமன் முதற்கொண்டு இந்த சபீர் முகமது எல்லாருமே அதை வந்து பெரிய இதை மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து 16th ஏப்ரல் டிஎம்கே கவர்மெண்ட் தான் வந்து அந்த சியா கமிட்டிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது எப்படி இது வந்து முறைகேடா இருக்குது, இது எப்படி நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சிஎம்டிலேருந்து சியா கமிட்டிக்கு போகுது. அதனுடைய ரிசல்ட் தான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து அந்த அப்ரூவல் வந்து கேன்சல் பண்றாங்க. அந்த என்ன கிரீன் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க இல்லைங்களா, பசுமை தீர்ப்பாயம், அந்த ஆர்சிசிஎஃப்ன்ட்டு அந்த பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் அவர் வந்து அதை வந்து அந்த லெட்டருக்கு ஆக்ஷன் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இதை வந்து சிஎம் வந்த உடனே சென்னை மக்களை ஃபுல்லா ஃப்ளட்ல இருந்து காப்பாத்திட்டாரு பத்தியான்ற மாதிரி இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மற்றவங்க தான் இந்த டிவிகேன்ஸ் தான் அதை வந்து ரீட்வீட் பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா இந்த முட்டாள்ங்க இவங்க பெரிய பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருந்த இவங்க கூட அதை வந்து சொல்றது தான் எனக்கு தாங்கவே முடியல. யாருக்குன்னு ஐடியா இருந்தா சொல்லுங்க. மீடியா சொகுசு இருக்கு இல்லைங்களா, நீங்க இப்ப வரைக்கும் டிஎம்கே மேல கலைஞர் மேல சொல்றது விஞ்ஞான பூர்வமான ஊழல் செய்வாங்க, சரிங்களா, கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற பிளைண்டான ஒரு குற்றச்சாட்டு. அம்மையாரு ஓப்பனா கொள்ளையடிச்சது 91 இருந்து 96 வரைக்கும். 2000க்கு மேல பிறந்த பசங்களுக்கு என்ன தெரியுமா அந்த வேர்டு எப்படி தெரியுமா காயின் பண்ணானுங்க? சொத்து குவிப்பு வழக்கு. அது அங்க ஊழலுங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது, சரிங்களா. ஆனா 2G இன்னைக்கு வரைக்கும் எவனாவது அது வந்து ஒரு அவதூறு வழக்குன்னு எவனாவது சொல்றானா மீடியால? ஜட்ஜு செருப்பாலேயே அடிச்சான், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல செருப்பாலேயே அடிச்சான். நான் வருஷ கணக்கா உட்கார்ந்து இருந்தேன்டா, எவனாவது ஒரு எவிடன்ஸ் கொண்டு வருவீங்கன்னு, ஒருத்தம் கூட வரல. அது ஆக்சுவலா ஒரு அவதூறு வழக்கு.
ஆனா இப்போ வரைக்கும் மீடியா என்ன சொல்லுது, 2G ஊழலுங்கிற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றானுங்க. சரி, இதையெல்லாம் விட்டுட்டு வருவோம். இன்னைக்கு ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு 2015 சென்னை வெள்ளத்தை பத்தி கண்டிப்பா தெரியும். சென்னை வெள்ளம் வந்துட்டு அது மழை வந்ததுனால வந்ததா, இல்ல ஆத்தா வந்து வீட்டுல தூங்கிட்டு இருந்தது, டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, கடைசியில திறந்து விட்டானுங்க, எல்லாம் செத்து ஒளிஞ்சானுங்க. இப்போ இப்போ இதே இந்த விஷயத்த மட்டும் திமுக ஆட்சியில நடந்துருச்சுன்னா இன்னை வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அது டெய்லி சேர்த்துட்டு இருந்திருப்பானுங்க. கரெக்டுங்களா? இப்ப எவனாவது 2015ல சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதுல இத்தனை பேர் செத்து போனானுங்க, அதுக்கு காரணம் அப்ப முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா, அதாவது கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்தாங்க, அதனால கரெக்டான நேரத்துல தண்ணியை திறந்து விட முடியல, இப்படின்னு எவனாவது எந்த மீடியாவது திரும்ப திரும்ப மக்கள் மனசுல போய் பதிய வச்சிருக்கானுங்களா? எவனும் கிடையாது. அப்ப இன்னொன்னு பண்ணானுங்க, என்ன தெரியுங்களா? அரசாங்கத்துல எவனும் வந்து ஹெல்ப் பண்ணல பாருங்க. மக்கள் வந்துட்டு சென்னை மக்கள் அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் எல்லாம் தேவையில்ல, நமக்கு நாமே இதை காயின் பண்ணானுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது புதிய தலைமுறை. இப்போ இப்போ ஆத்தாவுக்கு கொடுத்த அதே ஊடக சொகுச விஜய்க்கு இப்ப கொடுக்குறானுங்க. அவனுங்களுக்கு என்னன்னா, டிஎம்கேவுக்கு எகென்ஸ்டா ஒரு விஜய் மட்டும் இல்ல, ஒருவேளை ஒரு கவர்ச்சி நடிகைக்கு இந்த அளவுக்கு ஓட்டு இருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பானுங்க அவனுங்க. அந்த ஊடக சொகுசு தாங்க பிரச்சனையே டிஎம்கேவுக்கு. இந்நேரம் கதறி இருப்பானுங்களே. போன ஆட்சியில நம்ம மட்டும் தேசிய கீதத்தை ஆரம்பத்துல பாடி இருந்தனா எத்தனவா மரபை மீறிட்டாங்க, மரபை உடைச்சிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சிருப்பானுங்களே எல்லா மீடியா காரணங்களும். எவனும் பேச காணோம். எல்லாம் அதை நியூஸா மட்டும் தான் கன்வெர்ட் பண்றானுங்க. அங்க நடந்த தப்பு சொல்லல, ஆக்சுவலா அவனுங்க எதுவும் பேச மாட்டானுங்க. அது வந்து அப்படியே நியூஸ் வந்து அப்படியே சொல்றானுங்களாம். எல்லா டிவி நான் சேனலா மாத்தி பாக்குறேன், அப்படியே அது வந்த நியூஸ் அப்படியே சொல்றானுங்களாம். சொல்லுங்க, ஜூலி வந்திருக்கீங்க. அப்புறம் தளபதி விஜய் அவர் வந்துட்டார் சட்டசபையில இருந்து, இல்ல வேற அக்கௌண்டா பண்ணீங்க? ஒருத்தர் பேசுங்க. பேசட்டும். தளபதி விஜய் பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதுதான் இந்த கமெண்ட்ல போட்டிருக்கோம் பாருங்க, பாலிமர் நியூஸ்ல வந்தது. இது வந்து April 16th வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து நம்ம லெட்டர் எழுதியிருக்கோம். இது எப்படி நீங்க கொடுத்தீங்க, அது என்ன இவ்வளவு முறைகேடா இருக்கு, அது ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்றது இவங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆக்ஷன் தான் இன்னைக்கு எடுத்தாங்க. ஆனா இவங்க சொல்றது ஃபுல்லா அது இந்த அறப்போர் இயக்கம் தான் ஃபர்ஸ்ட் அவன் வந்து காலையில அதை வந்து டிமாண்ட் பண்ணான். இதை நாங்க எடுத்த முயற்சி மிகப்பெரிய இமாலய வெற்றி, அது வந்து சோசியல் மீடியாவில் இருந்த எல்லாரும் பப்ளிக்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால கிடைச்ச வெற்றின்ட்டு. அதில் வந்து ஒரு 100 பேர் போடுறாங்க, உனக்கு வந்து சிஎம் விஜய்னால வந்ததுன்ட்டு சொல்ல முடியாதா, நீ மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிற, சிஎம் மேல தானே இதாச்சு, சிஎம் மேல தான் ஆச்சுன்னு. என்னடா பண்ணா இந்த சிஎம் வந்து? அதுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் அந்த ராம் சார்னா என்னன்னே தெரியாது இந்த இவனுங்களுக்கு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு எனக்கு புரியவே இல்லை. இதை வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் அதை வந்து ரீட்வீட் போட்டுட்டு அதை பத்தி பக்கம் பக்கமா எழுதுறானுங்களே, இவனுங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியலங்க. பேசுங்க. அதான் சொன்னாங்களா, மீடியா சோல்ட் அவுட், அது தெரிஞ்சு தானே திரும்ப திரும்ப இவனுக்கு காசு தெரியாமலாம் பண்ணல ப்ரோ. அதை நம்ம ஆர்கனைஸ்டே எதிர்க்கணும், வேற வழி கிடையாது. நம்மளோட ஃபேக்ட்ஸ் மூலமாகவும் கான்செப்ட் எதிர்த்துனே இருந்தோம்னா அவங்களோட பொய்களை வந்து இதுவாகும், அது டிசிபேட் ஆகும். அவ்வளோதான், நம்ம அப்படிதான் பண்ண, வேற என்ன பண்றது. சங்கர் ப்ரோ அப்புறம் மாதிரியா ஜூலியா வந்துருக்கீங்க, பேசுங்க. பேசி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம தளபதி விஜய் கிட்ட போயிடலாம். இருக்கீங்களா ஜூலி? இருக்கீங்களா? இல்லை சங்கர் இருக்கிறீங்களா? அப்படின்னா டிவிக்கு வந்ததுக்கு அவர் பேசுங்க எல்லாம். விஜய் எங்கேயாச்சும் பேசுங்க விஜய். அதுக்குள்ள சட்டமன்ற சைட்ட வந்துட்டீங்களா தளபதி விஜய்? அண்ணன் ஒரு பாட்டை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. என்ன அவங்க போட்டாரு, நிஜமால விஜய் தானே அது?
கண்டிப்பா எந்த பாட்டு இல்லையா உனக்கு? தளபதி நீங்களே கச்சேரியா கண்டுபிடிங்க. நம்ம நாடு தமிழ்நாடுன்னு சேர்ந்து ஒரு பாட்டு வரும் ஐயா தலைவிக்காக. ஐயா ஐயா இருங்க. தளபதி விஜய் ஏன் கோச்சிங் போயிட்டீங்க? எங்ககிட்ட பேட்ஜ் எல்லாம் இல்லை, வாங்க. தளபதி சொல்லுங்க கோச்சிக்கிட்டாரோ? ஐயோ இங்க சாரிங்க. இங்க உதயண்ணனும் இல்லை, நீங்க பயந்து ஓடாதீங்க, வாங்க. எங்கேயாச்சும் பேசுங்க விஜய்ன்ட்டு சொன்னீங்களா, அதுல அவர் போயிட்டாப்ல. அதுக்கு பேசாம போயிட்டாரா? போடா விஜய். போயிட்டு போருக்கு என்ன போடா விஜய். சரி வாங்க, வேற யாரு சொல்லுங்க. சங்கர் ப்ரோ வந்திருக்கிறாரு. ஏங்க இருக்கிறதுனா சொல்லுங்க, இல்ல கையா தான் ஆட்டுங்க ப்ரோ. ரெக்வஸ்ட் இருக்கு ப்ரோ. இல்ல இந்த விஷயத்துல வந்துட்டு எந்த வகையிலுமே அந்த ஊடக சொகுசு யாரோ பேசிக்கிறாங்க. அது வந்துட்டு நல்லா ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். அந்த அம்மா வந்து ஊழல் பண்ணி அவங்கள சேர்த்து வச்சு அது எவிடென்ட்டா மாட்டி அது கங்கை அமரன்ல இருந்து அந்த அவங்க ஆசிட் அடிச்ச அந்த அம்மா பேர் என்ன, ஐபிஎஸ் ஐஏஎஸ் 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 அந்த அம்மா பேர் என்ன, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆசிட் அடிச்சது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து வாக்கு மூலமாவே இருக்கு. அவங்கதான் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணேன், அவங்க அதை பத்தி பேசக்கூட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கங்கை அமரன் கொலை பண்ணதும் இருக்கு. அப்புறமேட்டு அந்த கொடநாடு எஸ்டேட்டோட ஓனரோட இன்டர்வியூ இருக்கு. எவ்வளவு தூரம் அவங்களுடைய வாக்கு மூலம், வாய் வாக்கு மூலம், அப்புறம் வாலி ஜுவல்லர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. யாராவது ஒருத்தவங்க ஏன் டிஎம்கே சைட்ல இருந்து கூட அந்த அம்மாக்கு ஒரு சாப்கான் என்ன இருந்தாலும் அயன் லேடி எல்லாத்தையும் பிடிச்சு அடைச்சு உடைச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவாங்க பாத்தீங்களா. அது கேட்கும் போதே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு நார்சிசம் பண்ணி இருக்கு. அது வந்துட்டு எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி இருக்கு. இந்த விளங்காதவனுக்கு பிறந்த நாளுக்கு நாளைக்கு நாளை கழிச்சா 21, 22 பூங்கா ஃப்ரீயா. அது எப்படி பூங்கா ஃப்ரீயா கொடுக்கும்? அது என்ன வகையில வந்துட்டு இதா இருக்கும்? அப்ப அது என்ன தேசிய தலைவரா இல்ல வந்து மகாத்மா காந்தியா? என்னது என்ன ஃப்ரீ கொடுத்தா? புலவன் தளபதி விஜய் பேசிட்டு போடாதீங்க, சொல்லிட்டு புலவா என்னடா சொன்ன சொல்றா. அவர் அட்டென்ஷன் பாப்பாங்க யாரானா இருக்கட்டும். என்னமோ கொடுத்த மாதிரி அந்த மாதிரிதான் அப்படின்னு மட்டும் தான் கேட்டுச்சு. என்ன கொடுத்தாங்கன்னா ஓடுறீங்க இதுக்குடா. நின்ன அடிச்சிருவானுங்கன்னு திப்பு திப்புன்னு ஓடிடுறானுங்க. சொல்லிட்டு ஓடி வந்துரு அப்படின்னு ஓடுறது கூட பிரச்சனை. அது யாருன்னு தெரியல. தமிழ் புலவன் இல்ல இந்த பூங்கா வந்து ஃப்ரீன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து கவர்மெண்ட் துட்டு. இந்த ஆளு இத்தனை வருஷமா பர்த்டே கொண்டாடலையா? ஏதாவது ஒரு வருஷம் என்னோட ரசிகர்களுக்கு ஒரு ஷோ ஃப்ரீன்னு என்னைக்காவது விட வேண்டியதானே பிறந்த நாளை முன்னிட்டு? ஏன்னா அது அவன் துட்டு, இது கவர்மெண்ட் துட்டு இல்ல. அது கூட சொல்ல என்னோட எஃப்டிஎஃப்எஸ்க்கு கவர்மெண்ட் துட்டு மட்டும் பாக்காதீங்க. இது என்னன்னா பார்க்க வந்து இப்ப ஒருத்தன் வந்து இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர். என்னன்னா வந்து இந்த நாயக்கர் சங்கம் ஜாதி சங்க தலைவர், அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் இந்த ஜாதி சங்கத்து சார்பா லெட்டர் பேட்ல அந்த ஜாதி சங்கத்து சார்பா அந்த பார்க்க 2 நாளுக்கு வந்து ஒரு குத்தகை எடுக்கிறாரு. எடுத்து விஜய் பிறந்த நாள் இவங்க ஜாதி சங்கம் மூலமா கொண்டாட போறாங்களாமா. இப்ப நீ வந்து கொண்டாடுறல, நாளைக்கு வந்து இப்ப மனோஜ் வந்து அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு இவரு இமானுவேல் சேகரன் எங்க இது கொண்டாடணும், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து எங்க சாதி இது கொண்டாடணும் அப்படின்னு ஒவ்வொரு சங்கமா இப்ப வண்டலூர் கேக்குமே. ஆமா தானே? ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காமராஜர் பிறந்த நாளுக்கு ஒரு கூட்டம் வரும், முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாளுக்கு ஒரு கூட்டம் வரும், மருது பாண்டியர் சிங்கத்தை திறந்து வெளியே வர விட்டுருவானுங்க. வாங்க சிங்கம் வாங்க. தேசியம் தெய்வீகம் எனது 2 கண்கள்ன்றுவாங்க. இல்ல, இந்த சுதந்திரம் வாங்கி தந்த இந்த காந்திஜி அவங்க பிறந்த நாளைக்கு கூட இத மாதிரி ஃப்ரீ எதுவும் கொடுக்கல.
அப்படியே கொடுக்கறதுன்னா ம். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு வர மக்களுக்கு ஃப்ரீயா கொடுங்கடா உங்க கட்சி சார்புல அப்படிதாங்க உங்க பண்ணிருக்காங்க. ரசிகர் இல்ல மன்றம் அமர் ப்ரோ சார்புல அந்த அப்படிதான் காரியத்தை இல்ல பண்ணி பண்ணுங்க. அப்படிதான் அந்த ஜாதி இல்ல சங்கம் வந்துட்டு அதை 2 நாளைக்கு எடுத்திருக்காங்க. ஜாதி சங்கம் ப்ளீஸ் வந்து டிக்கெட்டை வந்து காசு கொடுத்து பே பண்ணி வாங்கிட்டு ஒரு ஜாதி சங்கம் வாங்கியிருக்குது 2 நாளைக்கு. அந்த ஜாதி சங்கம் வந்து விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மத்தவங்களுக்கு வரவங்களுக்கு இலவசம் விடுது. இப்ப இந்த ஜாதி சங்கம் வாங்கியிருக்குல்ல அது என்ன பண்ணும்? அவன் ஜாதிக்காரங்களா ஃபர்ஸ்ட் விடும். நம்ம சங்கம் இன்னைக்கு 2 நாள் வந்து பார்க்க வாங்கியிருக்கோம், நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள வாங்கடான்னு பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம், பேந்தர் 2 வருஷமா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிடிச்ச பசங்களுக்கு செயின் கொடுத்தான், மோதிரம் கொடுத்தான், காசு கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் யாரும் பாஸ் பண்ணவே இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் யாரும் வரவே இல்லையா? ஐயா கரெக்டா யாருமே கேட்டீங்க. அவங்க ரசிகர்கள்லாம் கேட்க வேண்டியதானே? ரசிகர்கள் எவனா ஒருத்தன் அண்ணா இந்த அது எவனோ ஒருத்தன் தான் போட்டிருந்தேன் இந்த இதுல மாதிரி ஏதோ வட சென்னை டெம்ப்ளேட் போட்டு நான் மத்தவங்கள மாதிரி எங்களெல்லாம் கொத்தடிமோ நினைச்சிடாத, தப்பு நடந்துச்சு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் அதை போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஜெயிச்ச உடனே நம்ம ஆளுகெல்லாம் ஆடிருன்னு நினைச்சிடாங்க, இதெல்லாம் வேற மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி ஆயிருந்தாங்க. ஆனா ஒரு மயிர் மாதிரி ஆகல. எரிச்சலா வருது. நீ என்னத்த நீ என்ன நம்ம மொனார்கி பண்ணிக்கிட்டு இருக்கியான். அது அந்த மாதிரிதான் போகுது. அவனை வந்துட்டு எதுவுமே இது பண்ண முடியாது. இறங்கி வந்து கை கொடுத்தா மத்த எல்லாமே சரியா போயிடும். அவரே இறங்கி வந்து அவர் காரில் இறங்கி வந்து இந்த கேரளால இருந்து ஒருத்தர் அனுப்புறாப்புல. எனக்கு எரிச்சலா வருது. வந்து இறங்கி கை கொடுத்தார், அவர் கையில அவர் சாப்பிட்டார். சாயங்காலம் சமந்தாவை பார்த்தார், சிம்ரனை பார்த்தார். சமந்தா பாக்குறதெல்லாம் எத்தனை நியூஸ் சேனல் கவர் அப் பண்ணுது. இல்ல அதுக்கு கீழே கமெண்ட்ல போய் ரோஸ் மில்க் வாங்கி கொடுங்க தம்பிக்கு அப்படின்னு கமெண்ட் இது இந்த பெண் தற்குறிகள் நல்லா அது உட்காந்துக்கிட்டு ரோஸ் மில்க் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சமந்தா. அது எதுக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்க சொல்றேன் எனக்கு வன்மையா தெரியல. கண்டிக்கிறேன். பெண் தற்கொலைன்னு நீங்க பொத்தாம்பதோ சொல்லக்கூடாது. அப்புறம் பெண் தற்கொலைன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு அது வந்து எல்லாத்தையும் நீங்க குறிப்பிடுற மாதிரி இருக்குல்ல. இப்ப நானும் ஒரு பெண், நீங்க என்ன தற்கொலைன்னு சொல்ல வரீங்களா? அப்ப நீங்க வந்து நீங்க பெண் தற்கொலைனா தற்கொலையில இருக்க பெண் தற்கொலையா சொல்றேன். மாட்டிக்கினேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சம்பவம் பாத்தீங்களா? அந்த மாயத்தொரங்கு சிஎம் சொல்லிட்டு ஒரு பேட்ச் கட்டிட்டு போனாங்க இல்லைங்களா சட்டையில. அதுல பாருங்க ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. தற்குறிங்கிறத ஆச்சரியக்குறி போட்டு சொல்லிருக்காங்க. பில்லி தோழர், இந்த சினிமா படத்துல எல்லாம் 2 ஹீரோ நடிச்சாங்கன்னா ஒரு நீ இந்த வில்லன் அடி, நான் இந்த வில்லன் அடிக்கிறேன்னு வாங்கல்ல, நீங்க ஆண் தற்குறி அடிங்க, மனோஜ் பெண் தற்குறி அடிங்க. நீங்க டீல் போட்டுக்கங்க. அப்படி கூட அடிச்சுவாங்க. எனக்கு நான் வந்துட்டு அதெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டான். நீங்க ஆண் தற்குறின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. இல்ல எப்பொழுதும் இந்த கவர்னர் உரையெல்லாம் எல்லா ஆட்சியிலயும் வந்து லைவ் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கவர்னர் உரை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்சியிலுமே அதை வந்து லைவ் போடுவாங்க டிவில. இது என்னவோ இப்ப எங்க அண்ணன் சொன்னபடி லைவ்ல வர ஆரம்பிச்சிருச்சான். யாரோ மைக் ஆன்ல இருக்கு. இது வந்து இவங்க ஆட்சியில தான் வந்த மாதிரி. சரி, ஓகே, அப்படியே வந்தாலும் இன்னைக்கு இவங்க வந்து டிஆர்பிலாம் நீங்க இவங்க ஒண்ணுமே ஓடாது. ஏன்னா இந்த டிவிக்காக இந்த சட்டசபை நேரலையெல்லாம் டிவியில போடுங்கன்னு சொன்ன குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு ஓட்டிடுச்சு. இதுதான் காமெடியே. இதெல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர்ன்றதுனாலதான் இதெல்லாம் வந்து யாரும் லைவ் போடல. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்ட்டு தான் காமிக்கல. இனிமேதான் இந்த தற்கொலைகளுக்கு புரியும். ஆனா எனக்கு என்ன இதெல்லாம் பேசுறவங்க மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க, அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இதோட கொடுமை என்னன்னா சட்டசபை விவாதம்னா இவனுங்க நீயான நான் ஷோ மாதிரி இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். கோபிநாத் அடுத்து நீங்க பேசுங்க நினைப்பாங்க. அப்படி இருக்காதா, கொஞ்சம் போரா போகும்டா. அத அவங்க அண்ணன் மூஞ்சிலேயே தெரிஞ்சிச்சு பேந்தர், ஒளிவட்டம் இல்ல. வில்லி ஐயா, நீங்க வந்து கிரகத்தை தூக்காம போங்க, ஆடலும் பாடலும் போடுங்க, போடாம விஜய போட்டு சட்டமன்றத்துல உதவிங்க பொழப்பார பழக்க மாட்டாரா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனே வைக்க மாட்டாங்க.
அது கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் தாங்க நம்ம குழக்க முடியும். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாப்ல, உதயநிதி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாப்ல பேச ஆரம்பிப்பாப்ல, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். விஜய் மூக்கோடவே இதை பார்க்கணும். இல்ல பேந்தர், இது ஒண்ணு இல்ல கவனிச்சீங்களா? வந்து கவர்னர் உரை கம்ப்ளீட்டா இவங்க எழுதி தந்ததை அப்படியே வாசிக்கிறான்னா பக்கா பிஜேபி. பிஜேபி எல்லாம் கிடையாது. கரெக்ட், ஏங்க எனக்கும் அப்படி அதே இல்ல. தோணுது. ஏன்னா நம்ம ஆளுநர் இல்ல பக்கா ஆர்எஸ்எஸ் காரன், அவன் என்னங்க எழுதி இவன் அவன் அப்படியே கொடுத்தது வாசிச்சிருக்கான். அப்படியே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாசிச்சிருக்கான். ஒரு கம்மா புல் ஸ்டாப் கூட மாறாம வாசிக்கிறான்னா எந்த அது டைம் அது வந்து இல்ல 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 அமர்நாத் ப்ரோ, ஆக்சுவலா அந்த உரை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா, நம்ம கவர்மெண்ட் தான் ஆளுநருக்கு உரை எழுதி தரணும், ஆளுநர் எழுதி கொடுக்க மாட்டோம். நம்ம கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த ஆளுநர் எழுதின மாதிரியே இருக்கு. இது எழுத்தது நம்ம அரசு. இல்ல பிளாக் பந்தர், நான் நினைச்சோம்னா இதுக்கு முன்னாடி திமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எழுதி கொடுத்த உரையை படிக்க மாட்டானுங்க, தமிழ் தேவாலயத்தை படிக்க மாட்டேன்னு சண்டை போட்டவனுங்க. ஆனா இப்போ விஜய் எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸ் ஜங்கி தான் அவங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஒண்ணு தானே. இல்ல அவனுக்கு தேவையானதெல்லாம் விஜய் எழுதி கொடுத்துருக்கானே. ஏங்க அறநிலைத்துறையை நாங்க தனியா இது பண்ணுவோம், சூப்பரா வச்சுப்போம், கோயில் சொத்து கோயிலுக்கே தான் அப்படின்றான்ல. இது என்ன அர்த்தம் தெரியுதா? நம்மளுக்கு வந்து இப்ப போன வருஷம் நம்ம அறநிலைத்துறையில ஒரு காலேஜ் கட்டணும், எல்லாரும் பொங்குனாங்க, கோவில் காசுல காலேஜ் கட்டுறானுங்களேன்னு. அதைத்தான் இப்ப கிளீனா சொல்லியிருக்கான். எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரமேஷ வந்து அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்கானுங்க, ஒரு பாப்பானை போட்டிருக்கானுங்க. பாப்பா என்ன பண்ணுவான், எப்போதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவானுங்க, இது பண்ணுவானுங்க, நம்மளை பத்தி யோசிக்க மாட்டானுங்க. அது இவங்க யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜூலி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். சரி, இன்னைக்கு இப்போ வந்து நியூஸ் என்னன்னா, அதாவது அந்த சட்டசபை வந்து 3 நாள் நடக்குமா சட்டப்பேரவை. அதாவது வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நடக்குமா. இது ஒரு சைடு. இன்னைக்கு வந்து 2 வாட்டி வந்து பாடி இருக்கிறாங்க தேசிய கீதத்தை. அது பாடினதுல இன்னும் தப்பு கிடையாதுன்னு வந்து நம்ம ஜேசி பிரபாகர் அண்ணா வந்து சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம சபாநாயகர் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன் 2 வாட்டி பாடினா ஏன்ற கணக்கு தெரியாது. வெளியே வந்து இபிஎஸ் வந்து 2500 ரூபா காசு என்ன ஆச்சு, இது அதெல்லாம் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அப்புறம் இது மின்வெட்டு எதுவுமே கிடையாது, மின்வெட்டு எல்லாம் வந்து ரொம்ப மோசமா ஜூலி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. மனோஜ் மியூட் போட்டுக்க முடியுமாயா? கண்டிப்பா ப்ரோ. மனோஜ் ரொம்ப நாய்ஸா இருக்கியா? மனோஜ் கோஸ்ட் நம்ம மியூட் போட முடியாது, அவரே போட்டதான் உண்டு. போட்டார் இப்பதான் போட்டார் நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாம என் மகன் மித்துன் வந்து அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இபிஎஸ் ஐயா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் இந்த சிறப்பு சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்க பாதுகாப்பு இல்லை அப்படின்றதையும் வெளியே வந்து சும்மா கிளின்னு கிழிச்சு சாபமா விட்டு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு. இது இப்போதைக்கு வந்து ஹாட் நியூஸ். ஓகே, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, இந்த 2 வாட்டி பாடணுன்றத அப்பவே வந்து நம்ம பாட மாட்டோம்னு சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ண ஞாபகமா எனக்கு இருக்கு. ஸோ இது ஏன் இன்னைக்கு திரும்பி அந்த 2 வாட்டி பாடினாங்க, இதை பத்தின விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது, யாராச்சும் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன். இல்ல அது 2 தடவை பாடணும்னு இதுக்கு முன்னாடி ரவி இருந்தப்போ வந்து கோரிக்கையா வச்சிருக்காரு. நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அது வந்து ஏன்னா சட்டமன்ற மரபுப்படி அது வந்து கடைசி தான் வந்து தேசிய கீதம் பாடுவோம். அது சட்டமன்ற மரபுன்னு மட்டும் இல்லை, எந்த ஈவெண்டா இருந்தாலும், கவர்மெண்ட் ஓரியன்ட் ஈவெண்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து, கடைசி முடியும் போது தேசிய கீதம் அப்படிங்கிறது தான் மரபு. ஸோ ரவி வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து ஜனகணமன பாடணும், இல்லைன்னா போயிடுவேன், அப்பனா போ அப்படின்ட்டு நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டோம். ஸோ அந்த கோரிக்கை தான் வந்து இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது மட்டும் சாரிண்ணா, ஓகேண்ணா. இது மட்டும் இல்லாம நம்ம ராஜ்மோகன் ஐயா வந்து உட்காந்து 2 வாட்டி பாடினதுல எல்லாம் ஒன்றும் தப்பு தெரியலையே. நீங்களாம் வந்து போன வாட்டி திமுக அரசுல பேட்ச் கூட்டிட்டு வந்திருக்கணும், எதுக்கு எங்க டைம்ல பேட்ச் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு. சிஎம் சார் வாயத்துறங்க, நீங்க போன வாட்டி தான் கேட்டிருக்கணும்னு வந்து உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் மனுஷன். இது தேவையில்லாத வேலைங்கயா. அதே மாதிரி நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில இருந்து செய்தித்தாள் வந்து செய்தி தான் வந்து ஆளுநர் வந்து வாசிக்கிறாராம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவரும் வந்து இது சொல்லியிருக்காரு. சட்ட ஒழுங்கு காக்க நடவடிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை, நீங்களாம் என்னத்துக்கு ஆட்சி நடத்துறீங்கன்னு தெரிலன்னு சொல்லி ஃபுல்லா உட்காந்து என்ன சொல்ல சாபமா விட்டுட்டு போயிட்டாரு.
இன்னொன்னு அவரும் கேள்வி கேட்டிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் தலை வச்சு ஆடுது, இவங்க ஆமா சொன்னதை விடுறாரா எதையும் செய்யல அப்படின்னு. இது 2500 காசு எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சிலிண்டரை பத்தி எதுவும் பேசல, ஆனா காசை மட்டும் கரெக்டா கேட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகை காணோம் வரல அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாரு. ஆனா நான் அவரை ரொம்ப இட்லியை பத்தி நேத்து ஒரு சர்ச்சையாச்சு, அது இழுப்பாருன்னு பார்த்தேன், அதை மட்டும் இழுக்கல அவரு. ஆனா போக்சோ வழக்குகளும் உங்களோட ஆட்சி 32 நாள் ஆட்சியில 150 போக்சோ வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவரால என்ன முடியுமோ அவரோட தெம்புக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. 150 இல்லக்கா, 208 அல்ல, அவர் ஏறிடுச்சு. மென்ஷன் பண்றத நான் அப்படியே மென்ஷன் பண்றேன். நியூஸ் அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்து அவர் மென்ஷன் பண்ணதை மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி அதிமுக அவர் பையனுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலையா, அதையும் வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்காக கிளியர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி என் பையன் வந்து இதுக்கு அரசியலுக்கு வரமாட்டான் அப்படின்றதையும் கிளியர் பண்ணிட்டாரு. இது யாருக்காக கிளியர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த பவர் கட் பத்தி ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி? ஆமா, அவர் எதுவும் சொல்ல, இவர் பழனிசாமி ஐயா வந்து சொன்ன, இபிஎஸ் ஐயா வந்து சொன்னாரு, ஐயா பவர் கட்டும் மின்வெட்டு தலை வச்சு ஆடுது, நீங்க எங்க ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதே குறுவை சாகுபடி நீரும் திறந்து விடல. சிலிண்டர் கேட்டாருப்பா, நான் கேட்கலான்னு நினைச்சேன், மந்தாக்கு இப்பதான்ப்பா கேட்கிறாருப்பா. 6 இலவச சிலிண்டரையும் காணோம், இதுக்கெல்லாம் எங்க இருந்த நிதி வரும், எப்படி கொடுப்பீங்க, ஏன் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு வெள்ளை அறிக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காருப்பா. அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை படிச்சுக்கிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு, அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கே அற்புதமா இருக்கு. இந்த அம்மா ஏன் இப்ப இடத்துக்கு இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்கு? டவுட்டா இருக்கே. சாயம் விழுக்குது பேந்தர். அண்ணா இது நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவர் வந்து சாபம் விடுவாரு, அவர் விடுற சாபத்தை வாசிக்கிறேன் நான். அழைப்பு வந்திருக்கோம் செலிபிரிட்டில. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண போப்பா. பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் கேக்குது, பூமி உள்ளவரை புகழே. ராயப்பன் அண்ணா ஏனா பாத்துக்கோங்க ப்ரோ. விஜய்க்கு இபிஎஸ் எவ்வளவு தேவலாங்கிறது தான் ப்ரோ நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சைட்லயே. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இபிஎஸ் காச்சும் ஒரு நிர்வாகம்னு ஒண்ணு தெரியும். விஜய்க்கு எடப்பாடி, அதாவது நான் என்ன சொன்னா, எடப்பாடியாச்சும் பரவாயில்ல, விஜய்க்கு ஒண்ணுமே தெரியலையா? எடப்பாடியாவது என்னத்தையாவது புலம்புவா செய்வாரு. எடப்பாடி ஐயாவோட அருமையே தெரிஞ்சுக்குது. ஆக்சுவலி அப்படிதான் மாறிடுச்சு இப்ப நிலைமை. ஆனா ஐயா கண்டிப்பா ஜூலிகா உண்மைதான். எடப்பாடி நம்ம எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஆனா விஜயை விட எடப்பாடி தேவலம் தான் எல்லாருக்கும் தோணுது. இல்ல, எடப்பாடியோட விஜய் ஒரு பங்கு முன்னால இருக்காருன்னா பிஜேபியோட ஒரு அப்டேட். ஒரே 3 நாளைக்கும் வினா விடை கிடையாதான் சபாநாயகர் சொல்லிருக்கு. அப்ப கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, அவ்வளவுதான். क्वेश्चंस கேட்க கூடாதா? அப்ப அவங்க என்ன வாசிச்சிட்டு போவாங்களாமா? அவங்க அந்த பட்ஜெட், அந்த ப்ராக்ரஸ் அத பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமா தான் வந்து கொஸ்டின் செக்ஷனே வைப்பாங்க. ஸோ அது கரெக்டு தான். அது எனக்கு என்னன்னா, இப்ப ஜூலிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா எடப்பாடியும் ஏடிஎம்கே புகழ்ந்து தான் ஆகணும். ஏதாவது ஒரு பழமொழி ஒண்ணு, எரியிற வீட்டுல புடுங்க எல்லாரும் புடுங்கிட்டே போவாங்க. ஆட்டம் கண்டு போச்சு, நம்ம சைடும் எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுக்கணுன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்கல்ல, இந்த எரியிற வீட்டுல எல்லாம் புடுங்கனுக்கெல்லாம் வந்து லாபம்ன்ற மாதிரி ஆட்டங்கன்ற ஏடிஎம்கேல இருந்து ஆளை சேர்க்கிற வழியை நாமளும் பார்க்கணும். எடப்பாடி நினைச்சா வந்து அவங்க ராஜினாமா பண்ண எம்எல்ஏ வந்து மாட்டி விட முடியும். ஆனா அந்த ஆளு மாட்டிப்பான்னு அமைதியா இருக்கிறான். இல்ல அது மட்டும் இல்லன்னா, இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா கேட்டிருக்காரு, நீங்க வந்து ஆர்பி சௌத்ரிக்கு, பாரதி ராஜாக்கு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேரையும் போட்டு இவங்களோட சாவுக்கு எல்லாம் போனீங்களே, மக்களை பார்க்க மட்டும் வரலையே, இப்ப இத்தனை பாலியல் வன்கொடுமையில பிள்ளைங்க செத்து போனாங்களே, ஏன் வரலன்னு கேக்குறாரு. இப்ப அடுத்து அப்படியே நம்ம உதய அண்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமையை அரசு பாதுகாக்கும் என ஆளுநர் உரையில் உறுதி. ஓகே, சட்டமன்ற நிகழ்வுகளே நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து விவாதிக்கப்படுகிறது, விரைவில் முடிவு சொல்வார் சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜினாமா எம்எல்ஏக்கள் விளக்கம் அளித்துள்ளனர், ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும். ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சுரேஷ் பேசுங்க. இப்ப தற்கூரிங்க எல்லாம் வந்து நின்று ஃபயர் விடுவாங்க, பாத்தியா எங்க அண்ணன் எப்படி லாக் பண்ணாருன்னு அப்படிமானுங்க.
இல்ல ஆக்சுவலி ஆளுநரோட ஆளு உரை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கருத்து சொல்லிட்டு ஆமா இருக்காரு. ஒரே இருங்க, நிமிஷம் கேட்டுட்டு வரேன் லைனுக்கு. கேட்டோம் சுரேஷன் பேசு. ஆளுநர் அது அப்படியே உரையில இங்க வந்து இல்ல அது அப்படியே இங்க லைவ் போட முடிஞ்சா போடுங்க. இருங்கய்யா போட்டுருங்க சுரேஷன் நீங்க. பேச போஸ்ட் ப்ரொடக்ஷன். இல்ல போடுங்க நீ ஐயா, நான் வேணா இதை ப்ளே பண்ணவா? கேக்குதா? இதை வேணா ப்ளே பண்ணவா? அப்ப ப்ளே எவ்வளவு நேரம் பண்ணுங்க. ப்ளே பண்ணல நீங்க? இல்ல இப்ப இல்லப்பா, உங்களுக்கும் சேர்த்து ப்ளே பண்ணவான்னு கேக்குறேன். ப்ளே பண்ணு. ப்ளே பண்ணுங்க. எந்த முறையிலும் ஆளுநர் மூத்த பட்சத்தில் அவர் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரிச்சு கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதுல இருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த சுயமர போராட்டத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில உச்ச நீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோட இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. 2-3 இடங்கள்ல ஆளுநர் உரையில சொல்லிருக்கிறாங்க, சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்க உண்மையா கண்டிக்கிறோம். அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாம இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டி காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம். உதாரணத்திற்கு சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்துல நம்முடைய தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்கோன்னு திரும்ப பேசியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய 1 மாச ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்க முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் இன்னைக்கு இந்த உரை இருக்கும்னு நாங்க நினைச்சோம். மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்களுடைய அறிவிப்புகளை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு, எதிர்காலத்துல ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த காலத்துல நிறைவேற்ற போறாங்கன்னு இந்த ஆளுநர் உரையில இடம்பெறும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. சொன்ன வாக்குறுதிகள்ல இருந்து எப்படியெல்லாம் என்ன காரணம்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று முன்தினம் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க. அதை பற்றி நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொருத்துக்கும் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதற்கு எந்த கேள்விகளும் கேட்டிருக்கிறார், அதற்கு எந்த பதிலும் இது வரைக்கும் இல்லை.
இப்படி மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், இது எல்லாத்துக்கும் மேல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகள் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி எல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினாரு. இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு திரைப்படத்துல வரும் இல்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவும் வேலையே பயிர் மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லயும் யார் ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்க நிலையாட்ட இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு ஆளுநர் உரையில எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது. அதே போல ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய திட்டங்களை கெடுக்கிறத எதிர்கட்சிகள் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுடைய அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அரசுடைய முத்திரை திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முடக்கி இருக்காங்க, பேரை மாத்தி இருக்கிறாங்க. அது எங்களுடைய தலைவர் பேர் இருக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, டாக்டர் கலைஞருடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு நல்ல திட்டம். ஏன் நீக்கிருக்காங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து, அக்கௌண்ட்ல இருந்து நீக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் எப்போதாவது பேசுற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லயே பேசிட்டு இருக்கிறாரு.